ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेमदेवगितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। We are in Mundaka Upanishad, mantra number 3. Saunakogha vai mahashalaha angirasam vidivat upasanna papracha kasminnu bhagavo vijñāte sarvamidham vijñānam bhavati iti. பரத்வாஜர் அங்கிரஸ் கோத்திரத்தில் பிறந்த பரத்வாஜ மகரிஷியிடம் சௌனகரிடம் செல்கின்றோம். நாம் இந்த அதர்வ வேதத்தில் வரக்கூடிய முண்டக உபனிஷத் என்பது மிகவும் பிரசித்தமானது. இதை பிரம்மா அதர்வாவிற்கு கொடுத்து, அதர்வா அங்கிக்கு கொடுத்து, அங்கி பாரத்வாஜ கோத்திரத்தில் வந்த சத்யவாக என்பவருக்கு கொடுத்து, அது அங்கிரஸ் என்னும் முனிவரிடம் கொடுத்து, அது இப்பொழுது சிஷ்யனாக சௌனகன் இருக்கின்றார், சௌனகரிடம் கொடுக்க போகின்றார். இங்கே தான் நம்மளுடைய உபனிஷதமும் துவங்குகின்றது. சௌனகர் என்பவர் ஒரு மகாசாலக. ஓகேங்களா? இதை நான் போன கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அன்வயம் விட்டுட்டு அன்வயம் சொல்லிடுறேன். சௌனக மகாசாலக அங்கிரசம் விதிவத் உபசன்ன பப்ரச்ச. சௌனக பிரச்ச கிம் பிரச்ச கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞானம் பவதி இதி. ஓகேங்களா? சௌனக என்பவர் சுனகஸ்ய அப்பத்தியம் புமான் சௌனக மகாசாலக மகாகிரகஸ்தக. மகாகிரகஸ்தனா அவர் மகா குடும்பியாகவும் இருக்கலாம், நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டே யாக யஜ்ஞம் போன்ற காரியங்களெல்லாம் செய்பவராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அந்த சௌனகரை பற்றி சொல்லும்போது மகாசாலக என்று சொல்கின்றார்கள். அவரிடம் இந்த சௌனகன் அங்கிரசம் என்னும் பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த ஆச்சாரியரிடம் செல்கின்றான். எப்படி செல்கின்றான்? விதிவத் உபசன்ன பப்ரச்ச. விதிவத்து யதாசாஸ்திரம். யதாசாஸ்திரம் என்பதற்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். பகவத்கீதையில் தத்வித்தி பிரணிப்ராதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. முண்டகோபனிஷத்திலேயே 1.2.12 வரப்போது தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் என்னும் ஸ்லோகமும் வரப்போகிறது. விதி பிரகாரம், யதாசாஸ்திரத்தில் உள்ளது பிரகாரம் அவர் குருவை சென்று அணுகுகின்றார். அணுகி அவரிடம் என்ன கேட்கின்றார்? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே. விஜ்ஞாதம் விஜ்ஞாதே. விஜ்ஞாதேனா எதை தெரிந்து கொண்டால், சர்வமிதம் விஜ்ஞானம் விஜ்ஞாதம் பவதி இதி, அனைத்தையும் தெரிந்து கொண்டதற்கு சமமாகும். எந்த ஒரு அறிவை நாம் தெரிந்து கொண்டால் அனைத்தும் நாம் அறிந்ததற்கு சமமாகும் என்று கேட்கின்றார். அதாவது ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் கஸ்மின்னு என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியுமோ, புரிந்து கொள்ள முடியுமோ, அதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்றான். அதைத்தான் இங்கே நான் முன்பு சென்ற வகுப்பில் சொல்லும் பொழுது நாரதர் திருவிளையாடலில் சிவனிடம் சென்று எதை ஒன்றை அறிந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் அறிய முடியுமோ என்று கேட்கின்றான். உடனே
அம்மையப்பன் தான் உலகம், உலகமென்தான் அம்மையப்பன் என்று விநாயகர் அம்மையப்பனை சுற்றி வந்து அந்த ஞானக்கனியை பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் முருகனோ இந்த உலகில் உள்ள அனைத்து ஞானங்களையும் பெற்ற வேண்டும் என்பதற்காக அவர் உலகம் சுற்றும் வாலிபனாக எல்லா மயில் மீதும் ஏறி எல்லா உலகையும் சுற்றி வருகின்றார். ஆனால் எல்லா இவ்வுலகில் உள்ள அனைத்து ஞானங்களும் அஞ்ஞானமே என்பதை காட்டுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இதில் நாம் முருகன் பிரிவதா இல்லை விநாயகன் பிரிவதா என்பதை கூறுவதற்கல்ல. ஏனெனில் இதிகாச புராணங்களில் வரும் தேவதைகள் அனைத்தும் தாத்பரியங்கள் மாத்திரமே. இதிலிருந்து நாம் தொடங்குவோம். இப்பொழுது 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. தஸ்மை சகோவாச द्वे विद्ये भेदितव्ये इतिहरस्म यद्विब्रह्मविदो वदन्ति பராச்சைவா பராச்ச. இப்பொழுது அந்த அங்கிரஸ் என்னும் மகர்ஷி அவர் இதற்கு அந்த சௌனகனுடைய கேள்விக்கு பிரஷ்னத்திற்கு பதில் தருவதாக இந்த பதிலை அளிக்கின்றார், உத்தரமளிக்கின்றார். அங்கிரஸ் உவாச்ச என்று போட்டுக்கொள்ளுங்கள். தஸ்மை சகோவாச்ச. ச என்றால் இங்கே அங்கிரஸ், சக என்றால் அவன் கூறினான். எவன் கூறினான்? அங்கிரசன் கூறினான். என்ன கூறினான்? பரா அபராவித்யா விபாகத்தை கூறினான். இந்த உலகில் 2 விதமான ஞானங்கள் உண்டு என்று கூறுகின்றான். என்னவென்று பார்க்கலாம். தஸ்மை, கஸ்மை சௌனகாய. யாரிடம்? எந்த ஸ்டூடெண்ட் கேட்டா? சௌனகன். அப்பொழுது அங்கிரஸ் சொல்கின்றார். சகோவாச்ச, சக அங்கிரசக, சக உவாச்ச. உவாச்சன்றது கூறினான், பிரிச்சதி உச்சதி. ஓகேங்களா? குரு உவாச்ச என்னவென்று கூறினார்? द्वे विद्ये वेदितव्ये. द्वे, द्वे என்றால் 2, ஏகம் द्वे त्रीणि என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். அப்போ द्वे என்றால் 2. द्वे विद्ये, विद्धि, विद् धातु. For the kind intention of grammar students, வித் என்றால் டு நோ. இந்த உலகில் 2 விதமான அறிவுகள் உள்ளது. அறிய வேண்டிய அறிவு 2 உள்ளது. என்ன? வேதிதவ்யே, தவ்ய பிரத்யம் சம்பிரதானியத்திற்காக காட்டுவதாக அமைந்துள்ளது. இதி. அப்போ கூட பாருங்கள், அந்த குரு அங்கிரசே சொல்லியிருக்கலாம், இப்போ இந்த உலகத்தில் 2 விதமான ஞானம் உள்ளது என்று. ஆனால் அப்படி சொல்லவில்லை. சக ஹஸ்மயத் பிரம்மவிதோ வதந்தி. இப்படி நான் சொல்லவில்லை அப்பா அங்கிரஸ். இது இப்போ சௌனகா, என்னுடைய குருமார்களும் பிரம்மத்தை அறிந்த ஞானிகளும் கூறுவார்கள், இவ்வுலகில் 2 விதமான அறிவு உள்ளது என்று சொல்வார்கள். சக ச ஹஸ்ம யத் பிரம்மவிதோ வதந்தி. ஹஸ்ம என்பது ட்ரெடிஷ்னலை காப்பாடு, அந்த பாரம்பரியத்தை காட்டுவதற்காகவும் இது எப்படியாப்பட்ட பரம்பரை வந்தது என்பதை காட்டுவதாகவும் இங்கே கூறப்பட்டுகிறது. என்ன சொல்லுவாங்கப்பா? அதை சொல்லுப்பா. பராச்சைவ அபராச்ச. இதை நீங்கள் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா பராச்ச அபராச்சன்னு பிரிக்கணும். ஏன்னா சைவன்னு இருக்குது. சைவன்னா என்ன சுவாமி? சைவம் ஒன்று இருக்குது போல இருக்குது, வைஷ்ணவம் ஒன்று இருக்குது போல இருக்குது அப்படின்னு பிரிச்சுக்காது. பராச்ச அபராச்ச. கிராமட்டிக்கலி அது வந்து பூர்வ ரூப சந்தி அதில் ஒளிந்து கொண்டு இருக்குது. பரா சைவ பராச்ச. ஓகே, பரானா என்ன? இதற்கு சங்கர பகவத்பாதால் சொல்லும்போது சேஷ்டம் ஆத்ம வித்யா காரண ஞானம். காரணம், எல்லா ஞானத்திற்கும் எது மூல காரணமோ அதற்கு பரா என்று பெயர். பரா என்றால் உயர்ந்த, supreme knowledge, that which is very higher and supreme knowledge, which is the causes of all the knowledge, is known as para. அப்போ அபரா என்றால் அபரா வித்யா, வித்யா ஏவ என்று சொல்லிவிட்டார். அதற்கு லோயர் நாலேஜ் அல்லது the virtues which are taken other than the supreme knowledge is known as அபராஞானம். அபராஞானம் அவித்யா ஏவ என்று சொல்கின்றார். கிலக, இண்டீட், நிச்சயார்த்தத்திற்காக அந்த கில என்று வருகின்றது. எங்கே வருகிறது கில? யத் பிரம்மவிதோ வதந்தி பராச்சைவா பராச்ச. ஸ்லோகத்திலே பாருங்கள்.
கே கா கே காணி இதி மகாராந்த ஸ்ரீலிங்கக ஏகவச்சன த்விதீயாவள்ளியில் வருவது. அப்போது இதோடைய அன்வயம் என்னவென்றால், தஸ்மை சக அங்கிரசக உவாச்ச பிரம்மவித அஸ்ம வதந்தி யத் த்வே வித்யே வேதிதவ்யே இதி தே பராச்ச அபராச்ச பவதி பவதக அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதோடைய சாரம் என்னவென்றால், இந்த உலகில் 2 விதமான ஞானம் உள்ளது. அங்கிரஸ் சௌர்ணகர்ணரிடம் இவ்வாறு கூறுகின்றார், இவ்விரண்டில் அறிவு 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 அறியத்தக்கது ஒன்று, அறிவு என்று ஒன்றுள்ளது. இந்த அறிவை நாம் முதல் ஞானமாக கொள்கின்றோம் என்று சொல்கின்றார். அப்போ இந்த உலகில் இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லாமே 2 வா? ஏன்னா ஆமாம். ஏன்னா நீங்கள் இப்போ எதை படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த படிப்புக்கு ஒருவர் தேவை. ஆப்ஜெக்ட்னு ஒருத்தர் இருந்தால் தான், சப்ஜெக்ட்னு ஒருத்தர் இருந்தால் தான் ஆப்ஜெக்ட்னு ஒன்றத்தை பார்க்க முடியும். ஒரு சப்ஜெக்ட்னா என்ன? ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஒரு பெயர், ஒரு நபர் இருந்தால் மட்டுமே, அவரும் உயிரோடு இருக்கணும், இருந்தால் மட்டுமே அவர் சான்ஸ்கிரிட்டோ மேக்ஸோ தமிழோ இங்கிலீஷோ கணக்கோ ஏதாவது ஒன்று படிக்கணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சப்ஜெக்ட் வேணும். ஆனால் இந்த சப்ஜெக்டை பற்றியே படிக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு என்ன படிப்பு என்றால் ஆத்ம வித்யா என்று பெயர். என்ன புரிஞ்சுக்கோங்க, மீதி எல்லாம் சப்ஜெக்ட்னு ஒன்று தேவை, ஆப்ஜெக்ட்னு ஒன்று தேவை. சப்ஜெக்ட் ஹீ இஸ் நோயிங், இஸ் a qualified person in physics, chemistry, botany, biology, zoology, physics, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா தெரிய வேண்டிய ஞானம். ஆனால் அறிபவன் யார்? ஒருவனே. அதான் ஒரு குழந்தை பியூட்டிஃபுல்லாக வாட்ஸ்அப் ஜோக்கில் ஒன்றுத்தில் சொன்னான், மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் தான் முக்கியன்றார், இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் தான் முக்கியன்றார், சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் தான் முக்கியன்றாரு. ஆனால் இந்த குழந்தை 5 சப்ஜெக்டையும் படிக்கணும். அப்போ இது அந்த குழந்தை சொன்ன விஷயம் ஜோக்காக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளார ஒரு பெரிய தாத்பரியம் இருக்குது. அறிபவன் ஒருவன், அறிவு பல. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஜாகிரஃபி என்னமோ வச்சுட்டு இருக்காளே, அவ்வளோ ஞானம் இருக்கின்றது, அவ்வளவு அறிவியல் சார்ந்த ஞானங்கள் இருக்கின்றது. ஆனால் உண்மையில் உணர்பவன் ஒருவனே. ஆனால் இது உயர்ந்த ஞானம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்த மற்ற அறிவுகள் எல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய அறிவுகள். ஆனால் ஆத்ம ஞானம் என்பது தன்னைத்தானே உணரும் அறிவு. One who is knowing his own knowledge is the real knowledge, whereas the other knowledges are coming from the external. Therefore, it's known as lower knowledge. அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். அப்போ இந்த அறிவு எத்தனை வகைப்படும் என்று அவரே பிரித்து காமிக்கிறார். அதுதான் 5வது ஸ்லோகம், பார்த்துக்கோங்க. தத்ர பரா, தத்ர அபரா, இது ஆக்சுவலி தத்ரா பரா ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ தர்பவேத சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அத பராயயா ததக்ஷரமதிகம்யதே. ததக்ஷரமதிகம்யதே பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டார். அப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது பராஞானம், அபராஜானம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது பராஜானம். பராஜானம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த இந்த ஒரே ஒரு இது இருக்கு பாருங்க, இந்த பராஜானத்துக்காக தான் இந்த மீதி இருக்கிற 63 மந்திரங்களும். மேலே இருக்கிற அபராஜானம் இவ்வளோதான். அது ஒரு 4-5 ஸ்லோகத்திலே முடிச்சுடுவார். ஏன் இது சொல்கிறேன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அபராஜானம் பராஜானம் என்று 2. தத்ர அபரா ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வணவேதோ சிக்ஷா கல்பஹ வியாகரணம் நிருக்தம் சந்தசோ ஜோதிஷம் இதி அத பரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ரிக்வேதம்
இதில் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வண வேதோ அப்படின்னு. ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் இவை அனைத்தும் சங்கரபாதத்தில் பகவத்பாதால் என்ன சொல்கிறார், சத்வாரோ வேதாக கர்மகாண்ட பிரதானக அப்படின்ட்டார். அதாவது இந்த கர்மகாண்டத்தில் வரக்கூடிய பிரதானமான ஸ்லோகங்களாக இருக்கக்கூடியவை இந்த ரிக்வேத, சாமவேத, யஜுர்வேத, அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடியவை, அவையெல்லாம் நாம் நீக்க வேண்டிய அறிவு என்று சொல்கின்றார். அடுத்து வேத அங்கங்கள். வேதம் என்பதற்கு 6 அங்கங்கள் உள்ளது. அவை சீக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தசம், ஜோதிஷம் என்பவை. சீக்ஷா என்பவை என்னவென்றால், சிக்ஷதே அனேன இதி சீக்ஷா என்பார்கள். சீக்ஷா சாஸ்திரத்தை உருவாக்கியவர் பாணினி மகர்ஷி. த சயின்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு வேதத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும் என்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம். அதாவது தைத்திரோபநிஷத்திலும் சொல்லும்போது சீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்த சீக்ஷாத்யாயஹ என்று சொல்வார்கள். அப்போ இந்த சீக்ஷா சாஸ்திரம் என்பது how to pronounce, அதுக்கு உச்சை உதாத்தக, நீச்சை அனுதாத்தக, அதுக்கு பாணினி ரொம்ப விஸ்தாரமாக கொடுத்துருக்கார். அது என்னுடைய இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தா அப்படின்ற சப்ஜெக்டில் ரொம்ப டெப்த்தாக டெய்ல் பண்ணியிருக்கேன். அடுத்து கல்பம். கல்பம் என்றால் த கோட் ஆஃப் ரிச்சுவல்ஸ். கல்பசூத்திரம் என்று ஒன்று உள்ளது, அதையும் பாணினி தான் கொடுத்துள்ளார். இந்த கல்பசூத்திரத்தில் எப்படி நாம் வைதிக கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை வியாகிருதி மீன்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து வியாக்கரணம். வியாக்கரணம் என்பது கிராமர், அதையும் பாணினி தான் கொடுத்துள்ளார். வியாக்கிருத என்றால் டு அசம்பிள் என்று பெயர், அதாவது ஒன்று சேர்ப்பது. வியாக்கரணம் என்றால் வார்த்தைகளை ஒன்று சேர்த்து பிரயோகப்படுத்துவதால் அதற்கு வியாக்கரணங்கள் என்று பெயர். வியாக்கிருத இது அனேன இது வியாக்கிருதி, வியாக்கரணம். அடுத்து நிருக்தம், எட்டமாலஜி என்பார்கள். அதாவது யாஸ்கா என்பவர் இந்த நிருக்த சாஸ்திரத்தை உருவாக்கியவர். இது how to derive that word என்பதை காட்டும். அதாவது இப்போ மந்திரம் என்றால் என்ன, மனநாத் ராயதே இது மந்திரக, இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டெஃபனிஷன் கொடுத்திருப்பார். அதை எட்டமாலஜி என்று சொல்வார்கள். அப்படி அந்த மூலதாத்து அதை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதை காட்டித் தருவது நிருக்தம். அடுத்து சந்தசம். சந்தசம் என்பது 10வது கான்ஜுகேஷனில் வருது. சந்தஸ் என்பதற்கு பிங்கள முனிவர், பிங்கள சந்தச சாஸ்திரம் என்றே ஒரு புஸ்தகம் உள்ளது. இந்த சந்தஸ் என்பது மீட்டர், காயத்ரி, உஷ்டிப், அனுஷ்டுப், பலா, திரிபலா போன்று ஏகப்பட்ட மீட்டர்கள். அதாவது நம் தமிழிலும் சொல்வார்கள், 2 இருந்தால் அடி, ஷீர், அதில் எத்தனை அடிகள், அந்தாதி, குரல் என்று ஏகப்பட்டுள்ளது. அதே போல சம்ஸ்கிருதத்திலும் உள்ளது. அடுத்து ஜோதிஷ சாஸ்திரம். ஜோதிஷத்தில் ஏஷ, ஜோதிஷம் என்றால் லுமினிங், ஷைனிங் ஒன்று என்று சொல்வார்கள். ஜோதிஷம் என்றால் நம் வாழ்க்கையில் எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் உருவாகின்றன என்பதை காட்டுவதாக உள்ள சாஸ்திரம். அப்போ இத்தனையும் 4 வேதங்களும் 6 அங்கங்களும் அவை அனைத்தும் நமக்கு என்னவாக இருக்கின்றது, வெறும் அபராவித்யாவாக உள்ளது. அப்போ பராவித்யா என்ன என்றால் அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார், எது அக்ஷரம் அதிகம்யதே. அதிகம்யதே என்பதற்கு சங்கர பகவத்பாதால் வியாக்கியானத்தில் தத் பராவித்யா பக்ஷ்யமானம் அக்ஷரம் அதிகம்யதே பிராப்யதே அதிபூர்வகஸ்ய கமனே பிராக்ஞஸ்ய பிரத்யகாத்வத்வாத் பிரத்ய அர்த்தத்வாத். அதை இப்படி என்று சொல்ல முடியாது, தன்னைத்தானே உணரும் ஞானத்தை நாம் எப்படி பிறருக்கு சொல்லுவது? அதனால் ரொம்ப டெக்னிக்கலாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அபராவித்யா அவித்யா பரந்து பராவித்யா பரஸ்வரூப ஞானம், அதை மற்றவர்கள் மூலம் உபதேசிக்க முடியாது, தன்னைத்தானே உணரும் அறிவே அறிவு என்று காட்டுவதாக இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம
பாஷ்யம் போகும்போது இன்னும் கூட நம்ம தெளிவாக சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துக்கலாம். இவ்விரண்டில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணேதம், உச்சார சாஸ்திரம், யாக விதி சாஸ்திரம், இலக்கணம், சொல்லிலக்கணம், தோற்றம் ஆராயும் சாஸ்திரம், ஜோதிஷம் என்பவை அபராவித்யா. ஆனால் எதனால் இந்த அழிவற்ற பரம்பொருளை அடையப்படுகின்றதோ அது பராவித்யா. அந்த பராவித்யை உணர்வதே பெரிய ஞானம் என்று இங்கே காட்டித் தருகின்றார். அப்படியாப்பட்ட இந்த பராவித்யை இனி நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த மந்திரம் பாருங்கள். இப்ப பராவித்யக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் அபராவித்யா பார்த்தாச்சு. இப்ப இந்த பராவித்யக்குனே ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கான எக்ஸ்பிளனேஷனாக தான் அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் வரப்போகின்றது. எத்தத் அக்ரேஷ்யம் அக்ராத்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. யத்ததக்ரேஷ்யம் அக்ராத்யம் அக்ரோத்ரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ என்ற ஸ்லோகம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பராவித்யா எத்தனை மகத்துவமானது என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எத்தது தட் விச் இஸ், எதை நாம் பராவித்யா என்று சொல்கின்றோமோ அது அத்ரேஷ்யம். அத்ருஷ்யம் என்பதே அத்ரேஷ்யம் என்று ஆகியிருக்கின்றது. திருஷ்யம் என்றால் சைத்தன்யம், பார்க்கப்படும் வஸ்து, பார்ப்பவன் கண், பார்க்கப்படும் பொருள் எல்லாமே ஆப்ஜெக்ட். பார்ப்பவன் யார்? கண். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபத்தினால் மட்டுமே நாம் அனைத்தையும் காணுகின்றோம். அதனால் அந்த சைத்தன்யமே, இது கிருதந்திய பிரத்யத்தில் இருக்கு. அத்ரேஷ்யம் அக்ராகியம் இரண்டும் கிருதந்த பிரத்யம், கிருத்து பிரத்யத்தில் இருக்கு. அக்ராகியம் கர்மேந்திரிய அபிஷயத்வேதது, கர்மேந்திரியங்களுக்கு முதல்ல சொன்னது. அப்படியும் ஒரு இது வியாக்கியானம் கொடுக்கலாம். அத்ரேஷ்யம் என்றால் ஞானேந்திரிய அகோச்சரம் என்று பெயர். அதாவது கண்ணு என்பது ஞானேந்திரியத்தின் ஒரு அவயவமாக இருக்கின்றது. அக்ராகியம், கிராகியம் என்றால் பியாண்ட் ஒன் கிராஸ்ப் ஃபார் ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அக்ராகியம் கிரகிப்பதற்கு மேலாக இருக்கிறது. கிரகிப்பது என்றால் கர்மேந்திரியங்களால் கிரகிப்பது. கண்ணு காது மூக்கு வாயோல் நாள் எதை நாம் அனுபவிக்கின்றோமோ அதற்கு கிராகியம் என்று பெயர். அகோத்திரம், கோத்திரம் என்றால் ஒரு வர்ணம் என்று பெயர். அதாவது குலகோத்திரம்னு சொல்றோம்ல நம்ம தமிழ்ல. கோத்திரம் என்றால் அன்வய மூலம் இத்தியர்த்தா. கோத்திரம் அன்வயமம் என்று லீனேஜ். இதற்கு லீனேஜே கிடையாது. பாரத்வாஜ கோத்திரம், அங்கீரச கோத்திரம் என்று சொல்வார்களே, அப்படியெல்லாம் கோத்திரமே இல்லை. குலகோத்திரமே அற்றது. எது? ஆத்மா. ஆனால் இப்போ சொல்ல மாட்டார். அந்த ஆத்மாந்திர சப்தத்தை சொல்லலை அவர். அவர்ணம், வர்ணம் என்றால் ஜாதி, காஸ்ட்னு சொல்கிறாள் தமிழில். ஜாதி, கலர், ப்ராப்பர்ட்டி. இந்த ஜாதி 3 விதத்தில் இருக்கு. ஜாதி, வர்ணம், அது ப்ராப்பர்ட்டி. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா காஸ்ட், கலர், ப்ராப்பர்ட்டி. அவித்யமானாக வர்ணம் எஸ்ய தத்து அவர்ணம் அக்ஷக்ஷரம், அச்சக்ஷரம், அச்சக்ஷரம். அடுத்து அச்சக்ஷுஹு, சக்ஷுஷ்ட ஸ்ரோத்ரம் ச நாம ரூப விஷயேன கரணே சர்வஜன்ம ஜந்தூனாம். அச்சக்ஷுகு, சக்ஷு என்றால் பார்ப்பது, மீன்ஸ் கண்ணு. ஸ்ரோத்ரம், சக்ஷு எல்லாம் நாமரூபத்தையே காட்டுகின்றது. ஆனால் அந்த நாமரூபத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்ய வஸ்து அல்லவா இந்த ஆத்மா. அதனால் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சொன்னது ஞானேந்திரியம். இங்கே சொல்லும்போது அதற்கும் மேலே என்று சொல்கின்றார். அத்ரேஷ்யம் என்பது ஞானேந்திரியத்திற்கு, அக்ராத்யம் என்பது கர்மேந்திரியத்திற்கு, அகோத்திரம் என்பதற்கு, கோத்திரம் என்பது குலம், அந்த குலத்தை மேலே இருப்பது. அவர்ணம் என்பது காஸ்ட், கலர், ப்ராப்பர்ட்டி மூன்றிற்கும் பியாண்டா இருக்கிறது.
அச்சக்ஷு ஸ்ரோத்ரம், சக்ஷு ஸ்ரோத்ரம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் ஒரு ஆப்ஜெக்டை பற்றி தான். ஆனால் இது ஆப்ஜெக்டே இல்லை, சப்ஜெக்ட். அதனால அதற்கும் மேற்பட்டது. தத் அபாணிபாதம், பாணிபாதம், பாணி என்றால் கை, பாதம் என்றால் கால். கை காலுக்கெல்லாம்னா கர்மேந்திரியங்கள். திரும்பவும் கர்மேந்திரிய ரகிதம். கர்மேந்திரியம் என்றால் அதெல்லாம் நீங்கள் கேர் ஆஃப் தத்துவலோகா, தத்துவபோதா, ஆத்மபோதா, விவேக சூடாமணிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. நித்தியம். இப்போ இனிமே தான் இப்போ இல்லைன்னு இவ்வளோ சொல்லின்னு இருக்கே, அப்போ இருக்குன்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? அப்பனா இருக்கு. என்ன? நித்தியம், எப்பொழுதும் இருக்கின்றது. அவினாஷி இத்தியர்த்தக. அவினாஷி ந விநாசம் எஸ்ய சக. எப்போதும் அறிவில்லாமல் நிலையாக இருப்பவன், அழிவில்லாமல் இருப்பவன். அதனால் அவனுக்கு அவினாஷி என்று பெயர். நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் கோயம்புத்தூர் போகிற இடத்துல அவினாஷின்னு ஒரு இடம் இருக்குது. அவிநாசம் என்றால் அந்த சிவன் பல யுகங்களாக கடந்திருக்கின்றார். அதனால் அவருக்கு அவினாஷி என்று பெயர். பகவத்கீதையிலும் கண்ணனம்பிரான் அவினாஷிது தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் என்று சொல்கின்றார். சூக்ஷ்மம். சூக்ஷ்மம் என்றால் வெரி சட்டில். சூக்ஷ்மத்திற்கும் சூக்ஷ்மம். தமிழில் சொல்கிறோம்ல, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குப்பா இந்த விஷயம். அப்போ சூக்ஷ்மத்திற்கும் சூக்ஷ்மமாக இருப்பது. தத் அவ்யயம். அவ்யயம் என்றால் மேனிஃபெஸ்டட். தத் அவ்யயம் உக்த கர்மா உக்த தர்மத்வாத்தேவ ந வியதீதி அவ்யயம். தட் இஸ் அன்டிஸ்மிஸ்ஸிங். யத் பூதயோனி, எல்லா பூதங்களுக்கும். பூதம் என்றால் ஜீவராசிகள் அனைத்திற்கும். பூதம் என்றால் பேய்னு நினைக்கக்கூடாது. சம்ஸ்கிருதத்தில் பூதங்கள் என்றால் ஜீவராசிகள் என்று பெயர். அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஜ என்று 4ஆக பிரிப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அனைத்தினை இந்த அண்ட சராட்சரத்தில் கூட அத்தனை ஜீவராசிகளுக்கும் யோனியாக இருப்பது, சோசா இருக்கிறது. பரிபஷ்யந்தி தீராக, இப்படியாக ஞானிகள் பார்க்கின்றார்கள் என்று சொல்கின்றார். யாரு? அங்கிரஸ் என்பவர் சௌனகர் சிஷ்யனுக்கு சொல்கிறார். சக தீமக தீமந்தக விவேகினக சர்வதக ஆத்மபூத சர்வஸ்ய பிரம்ம ஏவ பஷ்யதி. அவன் ஆத்மாவையும் பிரம்மத்தையும் மட்டுமே எல்லா இடத்திலும் பார்க்கின்றான், வேறொன்றையும் பார்ப்பதற்கில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, ஞானிகள் சொல்கின்றார்கள் என்று சொல்கின்றார் இந்த அங்கிரஸ் என்னும் மகரிஷி. அப்ப இதோடைய அன்வயம் என்ன? எது அதிரேஷ்யம் அக்ராக்யம் தத்து அக்ஷரம் பவதி. தத்து யத் அகோத்திரம் அவர்ணம் தத்து அக்ஷரம் பவதி. யத் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அபானி பாதம் தத் அக்ஷரம் பவதி. தீரக நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அவ்யயம் பூதயோனிம் பூதானாம் யோனிஹி தம் பரிபஷ்யந்திஹி என்று பிரித்து கொள்ள வேண்டும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே கண்டியூர் மகாதேவன் கோவிலில் டெய்லியும் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்பீக்கரை போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதில் ஒன்றும் நம்ம பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து போட்டுவிட்டேன். நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பீக்கர்னால எனக்கு அதுக்கு மேலே ஃபர்தராக பண்ண முடியல. மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் விலாவரியாக சவகாசமாக இருக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ॐ ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षवीर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनोभिः विषेम देवगितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु.